வணக்கம் நண்பர்களே. 100% இந்த கொஸ்டின் உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு நண்பர்களே. பாருங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த ஃபார்முலா எப்படிங்கிறத நான் நேத்தே உங்களுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அந்த ரீல்ஸ் தெரியலைன்னா கீழே கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி ஈஸியா மெமரி பண்றதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்க. இந்த இடத்துல நம்ம கேட்டிருக்கிறது வந்து என்னன்னா தேர்ட் ப்ரொபோஷனலுங்க. அப்ப தேர்ட் ப்ரொபோஷனல்னா இதுதாங்க தேர்ட் ப்ரொபோஷனல். புரியுதா? இது வந்து என்ன ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷனல், இது வந்து என்னன்னா செகண்ட் ப்ரொபோஷனல், இது வந்து என்னன்னா தேர்ட் ப்ரொபோஷனல். ஓகேவா? தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படி இந்த இடத்துல தேர்ட் ப்ரொபோஷனலுக்கு உங்களுக்கு ஃபார்முலா என்ன தெரிஞ்சிருச்சு? b ஸ்கொயர்ட் பை ஏங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இப்ப அதுக்கான ஆன்சர் என்ன சொல்லிட்டாங்க? 450ன்ட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்லிட்டாங்க? இப்ப எனக்கு இந்த எக்ஸ்ங்கிறதுக்கு இந்த பி ஸ்கொயர்டு பிக்கு பதிலா என்ன கொடுத்துருக்கானுங்க? எக்ஸ் பிளஸ் 100 ஹோல் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 405ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப எனக்கு பார்த்தோன்னே தெரியுது இந்த 405ங்கிறது 9ஓட மல்டிபிள்ங்க. அப்ப இந்த இடத்துல வர்ற ஆன்சர் எனக்கு 9ஓட மல்டிபிளா தான் இருந்திருக்கும். கரெக்டா? அப்ப எக்ஸுக்கானது வந்து என்னன்னா எக்ஸுக்கான வேல்யூவை நான் இது கூட கூட்டும் போது எனக்கு என்ன வரணும்? எக்ஸ் கூட 100 கூட்டும் போது எனக்கு 9ஆல மல்டிபிள் ஆகிற நம்பர் வரணும். அப்ப வரணும்னு நினைச்சேன்னா நான் பார்த்தேன்னா இது நான் கூட்டினா 325 வரும். எனக்கு இது வந்து என்ன வராது. 325 எனக்கு வரவே வராது. ஏன்னா யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு 10 ஆயிருச்சு. இது பாருங்க 225. அப்ப 225 இது வர வாய்ப்பு இருக்கு. அப்ப எனக்கு வந்து 125 வர எனக்கு வாய்ப்பு இருக்கு. 115 அப்பனா 215 ஆகுது. 215 எனக்கு வராது. அடுத்து 180 280. 280 யூனிட் டிஜிட் 10 ஆயிருச்சு. உங்களுக்கு வந்து டிஜிட்டல் சம். அப்ப இதுவும் வராது. அப்ப உங்களுக்கு ஆன்சருங்கிறது என்னது? 125. ஓகேங்க. இது வந்து ப்ரொசீஜரா போடணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போனுங்க. கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 100 ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 405 எக்ஸ்ன்னு வருங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்க இதை வந்து ஏ ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்மெட்ல போட்டீங்கன்னா ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 10,000 ஏன்னா அதை நீங்க 100 ஸ்கொயர் எடுக்க 10,000 பிளஸ் இதை நீங்க போட்டீங்கன்னா 200 எக்ஸ் ஈக்குவல் டு 405 எக்ஸ்ன்னு வருங்க. அதுக்கடுத்து நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இதே தாங்க வரும். ஓகேங்களா? தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க எப்படி நீங்க ஆப்ஷன்ல நீங்க யோசிக்கிறதா மெயின் மேட்டருங்க. நீங்க எப்படி நான் யோசிச்சாலும் அதே மாதிரி நீங்க யோசிக்கணும். அதே மாதிரி தான் நீங்க யோசிக்க இந்த கொஸ்டினை பார்ப்போம். இது வந்து நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட் பண்ணிருங்க. இது வந்து கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த ட்ரிக்கை பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைக் பண்ணிருங்க நம்ம சேனல். ஓகேங்க. தேங்க்யூ.